இன்றைக்கு முதல் நாள் மகாகவி பாரதியை இந்த சான்றோர்கள் என்ற எல்லை தாண்டி ஞானியர் என்ற எல்லையிலே வைத்து கொண்டாடக்கூடிய வகையிலே அருணகிரிநாதர், தாயுமானவர், ஆதிசங்கரர், ராமானுஜர் போன்ற மகான்களுடைய பட்டியலிலே மகாகவி பாரதியும் வைத்து எண்ணத்தக்கவர் என்ற முறையிலே இன்றைய நம்முடைய சிந்தனை இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கவிஞர் தானே, இந்த உலகத்தில் எதுகையும் மோனையும் பொருளும் நயமும் வரும்படியாக பாடிய ஒரு கவிஞர் தானே என்று பல பேர் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் ஒரு மனிதருடைய உடலும் உயிரும் உள்ளமும் ஒரு தன்மைத்தாக இருந்தாலும் ஆன்மா எப்படிப்பட்டது என்பதை பொறுத்துதான் அவர் ஞானியா இல்லையா என்பது தீர்மானமாகிறது. சில பேருக்கு சரீரம் மிக அழகாக வாய்க்கிறது, நல்ல அழகான தோற்றத்தோடு சில பேர் பிறக்கிறார்கள். அவர்கள் நடிகர்களாக போகலாம். அது கூட தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லை. எனவே நல்ல உடல் அமைப்போடு கூட சில பேர் பிறப்பது என்பது ஒரு வகையான பெருமை. அந்த உடலில் அழகு பெற்றவர்கள் சில வகையான இடங்களை பிடிக்க முடியும் என்பது உண்மை. உள்ளத்தில் ஆற்றலும் அழகும் உடையவர்கள் என்று சில பேர் தோன்றுகிறார்கள். அவர்கள் பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக, சிந்தனையாளர்களாக, அறிவுஜீவிகளாக, படைப்பிலக்கியவாதிகளாக கொண்டாடப்படுகிறார்கள். ஒன்றை மறந்துவிடக்கூடாது, இந்த உடலையும் உள்ளத்தையும் அறிவையும் தாண்டி சில பேர்தான் தங்கள் ஆத்ம ஞானம் கைவரப் பெற்று ஆன்மாவில் அழகான தன்மையினை பெறுகிறார்கள். ஒரு ஞானி என்பதற்கு இலக்கணம் பேச்சாற்றல் உள்ளவனா என்பது முக்கியமில்லை. ஒரு ஞானி பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்கிறானா என்பது அவசியம் இல்லை. ஒரு ஞானி அருமையாக கவிதை எழுதியிருக்கிறாரா அல்லது வேறு வகையான இலக்கியங்கள் படைத்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்நாள் முழுவதும் மௌனமாகவே இருந்து ஞானியானவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எனவே ஒரு ஞானியின் இலக்கணத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அவன் உடல், உள்ளம், அறிவு மூன்றும் முக்கியமல்ல, அவன் ஆன்மா எப்படிப்பட்டது என்பதுதான் அளவுகோல். அந்த பாரதியின் ஆன்மாவை நீங்கள் தரிசித்தால், பாரதியின் ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மா என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால், இத்தகைய மகா ஞானிகளுடைய வரிசையில் வைத்து எண்ணத்தக்கவன் மகாகவி பாரதி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முன்னுரைக்காக சொல்லுகிறேன், நீங்கள் சிந்திப்பதற்காக இந்த கருத்தை நான் இப்படி தொடங்குகிறேன். எனக்கு முன்னால் இருக்கிறவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை நான் படித்துவிட்டு பேசினால் ஸ்காலர்ஷிப், நிறைய படித்திருக்கிறார் ஸ்காலர். இப்ப ஸ்காலர்ஷிப்புக்கே அர்த்தம் மாறி போச்சு. வழி இல்லாம காசு வாங்கினா அதுக்கு ஸ்காலர்ஷிப்னு பேரா? உதவித்தொகை என்பது வேறு, ஸ்காலர்ஷிப் என்பது வேறு. இரண்டு கடையில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஸ்காலர் என்று சொன்னால் அவருடைய படிப்பறிவு மிக நிறைய ஆழமான படிப்பு, இவையெல்லாம் உடையவர் ஸ்காலர் என்று கொண்டாடப்படுகிறார். மகாகவி பாரதி அப்படி நிறைய படித்தவர் என்பதற்கு அடையாளம் கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. இன்னும் பல்வேறு நூல்களை பாரதி படித்தவன் என்பதற்கு பாரதியினுடைய கவிதைகள் மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கின்றன. இந்த உலகத்தில் தனக்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன எழுதினார்களோ, என்ன பேசினார்களோ, என்ன சொன்னார்களோ அதை வழிமொழிந்து பேசுகிற அறிவாளிகள் உலகத்தில் உண்டு. நன்றாக கவனியுங்கள், ஒரு ஞானி அப்படி வழிமொழிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. தன்னுடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதிலிருந்து மீறி பேசுகிற உரிமை உடையவன் படிப்பாளியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஞானியாக இருக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். உலக வரலாற்றை உற்று கவனித்தால், இயேசு எந்த மண்ணிலே பிறந்தாரோ அந்த மண்ணிலே நிறுவப்பட்டிருந்த யூத மதம் என்னென்ன சொன்னதோ எல்லாவற்றையும் மறுதலித்து பேசினார் இயேசு என்கிற ஒரு ஞானி. தன்னுடைய முன்னோர்கள் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிவிட முடியாது. தன்னுடைய முன்னோர்கள் பதிவு செய்திருந்த பலவிதமான நியதிகளை மாற்றி அமைத்து இந்த உலகத்தில் மறுதலித்தார். அந்த இயேசு ஞானி என்கிற பட்டியலுக்கு வருகிறார். முஹம்மது நபி 365 தெய்வங்களை வைத்துக் கொண்டு மெக்காவிலே அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த 365 தெய்வ சிலைகளையும் எடுத்துவிட வேண்டும் என்று எடுத்துவிட்டு
ஏக இறைவன் என்ற கருத்தை முன்வைத்தார். மறந்து விடாதீர்கள், தனக்கு முன்பு எல்லோராலும் என்ன சொல்லப்பட்டதோ அதை மறுதலித்தார் முகமது நபி. எனவே முன்னோர்கள் வழி வழியாக வருகிற கருத்தை தான் ஒரு ஞானி சொல்ல வேண்டும் என்பதில்லை. புத்தர், நாம் எந்த வேதங்களை மிக பிரம்மாண்டமாக மிக பிரமாதமாக பேசிக் கொண்டிருந்தோமோ அந்த வேதங்களிலும் குற்றம் உண்டு, குறை உண்டு, பிழை உண்டு என்பதை எடுத்து சொன்ன ஆண்மை உடையவன் புத்தர். அவர் வேண்டுமென்றே வேதத்தை நிராகரிக்கவில்லை. வேதத்தில் எங்கு பிழை இருக்கிறதோ அங்கு பிழை இருக்கிறது என்று பேசிய தைரியமுடைய ஆண்மகன் பகவான் புத்தர். பின்னாலே வருகிற போது வடலூர் வள்ளற் பெருமான் தனக்கு முந்தைய ஞானியர்களை நன்கு கற்றவர் என்றாலும் கூட ஒரு அவசியம் ஏற்படுகிற போது தன்னுடைய முந்தைய ஞானிகளில் இருந்து தான் மாறி நின்று, இவை நமக்கு சம்மதமில்லை, என் 5 திருமுறைகளும் எனக்கு உடன்பாடு இல்லை, நம்முடைய 6வது திருமுறை ஒன்றே உலகத்தில் நிற்கும் என்று தான் சொன்ன கருத்தையே கூட தான் மறுதலித்து பேசுகிற கூடுதல் ஆண்மை உடையவர் வடலூர் வள்ளற் பெருமான் ராமலிங்க அடிகளார். இந்த உலகத்தில் பிறருடைய கருத்தை மறுப்பதற்கு இருக்கிற தைரியத்தை விட, பிறருடைய கருத்தை மறுதலிப்பதற்கு இருக்கிற தைரியத்தை விட, தானே முன் சொன்ன கருத்தை எவன் மறுதலிக்கிறானோ அவன் கூடுதல் ஞானம் பெற்றவன், சுய ஒளி பெற்றவன், அதற்கு அதீத ஆண்மை தேவை என்பதற்கு அடையாளமாக விளங்கியவர் வடலூர் வள்ளற் பெருமான். மகாகவி பாரதியை நான் எப்படி கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். தனக்கு முன்னோர்களை பல இடங்களில் முன்மொழிந்திருக்கிறார். அது அவருடைய படிப்பாளி என்பதற்கான அடையாளம். அவர் வள்ளுவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், கம்பனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இளங்கோவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், வேதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பலவிதமான பலருடைய கருத்துக்களை எல்லாம் தம்முடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். முன்னோர்களை ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அவர் படிப்பாளியாக விளங்குகிறார். ஆனால் அவசியம் ஏற்படுகிற போது தன் சொந்த அனுபவத்தை முன்வைப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். நான் கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுகிறேன். திருவள்ளுவர் ஒரு குறளிலே சொல்லுகிறார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையினர். அப்ப நூலோர்னா யாரு? ஏற்கனவே எனக்கு முன்னால் இருந்த படிச்சவன், அறிவாளி, இவெல்லாம் சொன்ன விஷயம் நூலோர். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பேசினார். யாரு? திருவள்ளுவர். அப்ப தனக்கு முன்பு எழுதியவர்களை ஒப்புக்கொள்ளுகிறார். நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று முன்னோர்களோடு ஒப்புக்கொண்டு பேசுகிற அதே திருவள்ளுவர் ஒரு இடத்தில் பேசுகிற போது முன்னோர்களை பற்றி பேசவில்லை. யாம்மையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. இந்த நூலோர் தொகுத்தது என்பதற்கும் யாம் மெய்யா கண்டது என்பதற்கும் என்ன வித்தியாசம்? சில பேர் வாழ்க்கை முழுவதும் பிறரால் ஏற்படுத்தப்பட்ட படிப்பறிவை கழுதை பொதி சுமப்பது போல் சுமக்கிறார்கள். கழுதை பொதி சுமப்பது போல் பிறரால் சொல்லப்பட்ட கருத்துக்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் ஞானமடைய முடியாது. நீங்கள் ஞானமடைய வேண்டும் என்றால் உள்ளிருந்து ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து, அது பற்றி எரிய முடியாத இடங்களில் பற்றி எரிந்து, உள்ளிருந்து ஞானக்கனல் சில விஷயங்களை வெளியிலே கொண்டு வருமே, அது வெறும் படிப்பறிவாலே உலகத்தில் வந்துவிட முடியாது. அதை நூலோர் என்று அதுவரையில் முத்திரையிட்ட திருவள்ளுவர் இந்த உலகத்தில் நான் படித்தவற்றுள் எல்லாம் இது பெரிய விஷயம் என்றவர் தன் அனுபவத்தில் பேசுகிறார். யாம்மையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. சத்தியத்துக்கு மேலான விஷயம் தர்மமாக ஆகாது என்று தன்னை மையப்படுத்தி பேசுகிறார். எனவே ஏற்கனவே சொல்லப்பட்ட நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டி பேசுகிற அறிவை விட தன் சுய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற விஷயத்துக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமை உண்டு. அதை திருவள்ளுவர் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நான் மிக கடுமையாக பேசுவது வழக்கம், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லா மதங்களிலும் இன்றைக்கு இரவல் அறிவால் தான் பல பேர் வாழுகிறார்கள். எப்போதோ புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்ட விஷயங்களை மனப்பாடம் செய்துவிட்டு அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு கிளிப்பிள்ளைகளைப் போல் வாழ்கிறார்களே ஒழிய சொந்த ஞானம் கைவரப் பெறாதவர்கள் ஒருபோதும் முக்தி அடைய முடியாது. ஒருபோதும் முக்தி அடைய முடியாது. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், ஒருவர் கிளி வளர்த்தார். அந்த கிளிக்கு ராம் 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 என்று ஒருவர் சொல்லிக் கொடுத்தார். அந்த கிளி பக்தி கிளி, பாகவத கிளி, பஜனை கிளி, பண்பாடுடைய கிளி ராம் 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 என்று ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. ஒரு கொடூரமான பாவி ஒரு நாள் வந்தான். அந்த கிளி ராம் ராம் என்று ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தது. கழுத்தை நெரித்தான். கிரீச் கிரீச் என்று கத்தி உயிரை விட்டது.
வாழ்நாள் முழுவதும் ராமநாமம் சொல்லிக் கொண்டிருந்த கிளி கழுத்தை நெரித்த போது ராமநாமம் சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லை, தன் சொந்தமான கிரீச் என்ற சப்தத்தை வெளியிட்டு இறந்து போய்விட்டது. இந்த உலகத்தில் பல பேர் மறை நூல்களை படிக்கிறார்கள், இந்த கிளி போல ஒப்பிக்கிறார்கள். ஆனால் யமன் வருகிற போது கிரீச் என்று கத்தி சாவதை போல் பயந்துதான் சாகப் போகிறார்களே ஒழிய ஞானியாக சாகப் போவது இல்லை.